welcome to aksha.com. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆச்சு, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்கீங்க, இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ நார்மல் டெலிவரிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ட்ரை பண்ணதை சொன்னால் அவங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு 90% இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ்லேருந்து சீரக தண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. அதான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி நம்ம 3 மந்த்ஸ் ஆகும் இல்லையா, அதான் நமக்கு இந்த வாமிட் எல்லாமே ஸ்டாப் ஆகும்ல. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கணும். தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு சம் லிட்டர்ஸ், நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு அவ்வளோ லிட்டர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்ம குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் சீரக தண்ணி, நார்மல் தண்ணியை விட சீரக தண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். சீரக தண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க. முதல் நாள் நைட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையிலேருந்து அந்த மறுநாள் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சீரக தண்ணி குடிச்சிட்டு வரதுனால சீரக தண்ணியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக்கும், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் சீரக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது நார்மல் டெலிவரிக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக சீரக தண்ணி எடுக்கிறது உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மந்த் ஆயிடுச்சு, 5 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் குக்கரில் ரைஸ் வைக்காமல் நம்ம வடித்து ரைஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நான் இப்போ ஒலை கொதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒலை கொதிக்கும். அரிசி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அரிசி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி கொதிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த டைமில் நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், பட்டர் இருக்குல்ல, பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் உப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் ரைஸில் உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த உப்பே இதுக்கு நீங்கள் போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணி மட்டும் நீங்கள் நல்லா ஆற்றி காலையில் ஒரு 11 மணி டைமில் அந்த தண்ணி மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இது எத்தனை மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 5 மந்த்லேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த 8 மந்த்ஸ் வரைக்கும் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அது வெண்ணெய் தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்ணெய் தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும், நார்மல் டெலிவரிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதுவும் இந்த தண்ணி சார்ந்த காய்கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய்கறிக்குள்ள தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். தர்பூசணி, அப்புறம் மாதுளப்பழம்லாம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த 3 மந்த்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்கள்ல, பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட பிளட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கணும். அது போக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கீரை அது மாதிரி நீங்கள் நிறைய சேர்த்துக்கணும். ரைஸ் இவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னா கீரையும் வெஜிடபிள்ஸும் இவ்வளோ எடுத்துக்கணும். ரைஸோட அளவு கம்மி பண்ணிவிட்டு கீரையும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். இதெல்லாமே நீங்கள் உடம்புக்கு நிறைய சேர்த்துட்டே வரும். நான் சொன்ன மாதிரி பீர்க்கங்காய், புடலங்காய், அப்புறம் சொரக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. சொரக்காய்லாம் அடிக்கடி எடுத்துட்டிங்கன்னா குழந்தைக்கு அந்த பனிக்கூட நீர் வந்துட்டு குறையவே குறையாது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை, வாரத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி காய் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டே வரணும்.
ஓகே, ஃபோர்த் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 months ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்துட்டு நீங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கணும். 8 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரவே கூடாது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ப்ரெக்னன்சியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த வேலை எதுவுமே பண்ணக்கூடாது. நான் நார்மலாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எனி டைம் நடந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது ஒரு 5 minutes அந்தளவுக்கு தான் எடுக்கணும். ரொம்ப நடந்துகிட்டே இருக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரவே மாட்டேன். என் மைண்டில் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா நான் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். நானே சும்மா நடக்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது, இது மாதிரி நானே பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். எனி டைம் நம்ம வாக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ வாக்கிங் நீங்கள் நிறைய போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 monthsக்கு அப்புறம் நீங்கள் சோம்பு தண்ணி குடிக்கணும். சோம்பு தண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்துட்டு 1 teaspoon அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு வறுத்துடுங்க. லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல்லு வரும், ப்ரௌன் கலரில் மாறும். அந்த டைம் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அது வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா வத்த விட்டுறணும். அந்த வத்தின தண்ணியை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குடிக்கணும். அந்த 8 monthsக்கு அப்புறம் நைட் டைமில் இதை நீங்கள் குடிக்கணும். டெய்லி நீங்கள் இது குடிச்சிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 monthsலேருந்தே நீங்கள் எக்ஸசைஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சும்மா நான் 5 monthsக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகிற மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவாகும். ஸோ நீங்கள் அடிக்கடி அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நெட்டில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். அந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா 50% உங்கள் நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே உங்கள் உடம்புக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் ரிலாக்ஸ். எப்படின்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இரிட்டேட் ஆகிறது, அந்த மாதிரி எதுவுமே கோவப்படுறது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம குழந்தைகிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாப்பா நீ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் வரணும், அம்மாவுக்கு இந்த மாதிரி டாக்டர்லாம் சொல்கிறாங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் நீ நார்மல் டெலிவரியாக தான் வரணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பாப்பா கிட்டே நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். பிகாஸ் நான் என்னோடய பாப்பா கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பேன். 3 monthsலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், பாப்பா அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும், அம்மாவால் வலிலாம் தாங்க முடியாது, அம்மாவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், அதனால் நீ வந்துட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடணும், அம்மாவுக்கு ரொம்ப வலி கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் அக்ஷா கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன். வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் குழந்தைகிட்ட ஃப்ரீயாக பேசணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் எனி டைம் பேசிகிட்டே இருக்கணும். என்னென்ன நடக்குதோ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் குழந்தைய நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வெளியே ஃபீல் பண்ணால் கூட அது உங்கள் குழந்தையால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே அம்மா ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா அழறாங்க அப்படின்னு உங்கள் குழந்தையால் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மியூசிக் சாங்ஸ் கேட்க ஆரம்பிக்கணும். நிறைய சாங்ஸ் இருக்குது, நல்ல சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக உட்காந்து கேட்டுகிட்டே இருங்க. ஸோ மைண்டும் மனசையும் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் நிறையா பேசுங்க. முக்கியமாக அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணுன்றதை மெயினாக உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் அப்போ இருந்தே சொல்லிகிட்டே இருங்க. இதுதான் 7th பாயிண்ட்டு. ஓகே, 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய நீங்கள் விளக்கெண்ணெய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும். அப்போ உங்கள் வயிறு பெருசாக இருக்கும்ல, நீங்கள் வயிறு வந்துட்டு விளக்கெண்ணெய் எடுத்து இப்படி வயிறு ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி இந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி இப்படி நீங்கள் நல்லா அப்படி அப்ளை பண்ணி விடணும். உங்களுக்கு பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க அம்மா பாட்டி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் பண்ணி விட சொல்லணும். இந்த மாதிரி வயிற்றுல இந்த மாதிரி இப்படி பண்ணி விளக்கெண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒன்று நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனா நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லை வயிறுக்கு மட்டும் ஊற்றினா கூட நீங்கள் வயிற்றுல அப்படி சைடில் பின்னாடி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியை நல்லா ஊற்றலாம். இதுதான் வந்துட்டு ஹாட் வாட்டர் விளக்கெண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வயிற்றில் இருக்க அந்த மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
நல்ல இலக்கம் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 8 months நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 months 7 monthக்கு மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ இருந்தே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் அப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு 8 monthக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆம்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்லேட் விளக்கெண்ணெய் ஆம்லேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 monthsக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு தோசை பேனில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சதுன்னா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக ப்ராய்லர் கோழி முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு உப்பு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் மட்டும் லைட்டாக மேலே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. பெப்பர் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும், அதுவுமே நல்லது. பெப்பர் நீங்கள் சேர்த்துட்டு திருப்பி இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து விளக்கெண்ணெயை மேலே ஊற்றிக்கோங்க அந்த ஆம்லேட் மேலே. அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா திருப்பி போட்டு எப்பயும் போல் ஆம்லேட் மாதிரி அதை போட்டு நீங்கள் சாப்பிடணும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஒரு 9 monthsக்கு அப்புறம் டெலிவரிக்குன்னா 20 days 1 week இந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் நாக்கை வச்சு இப்படி நக்கி நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அப்போ சும்மா அப்படி நீங்கள் டீஸ்பூன் வச்சு வாயிலெல்லாம் போடக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விளக்கெண்ணெய் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஹாட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 8 monthsக்கு அப்புறம் இல்லை ஒரு 9 monthsக்கு அப்புறம் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கணும் கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். உங்கள் பாப்பா கிட்டே மெயினாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அம்மாவுக்கு ஏன்னா நிறையா மிராக்கல் ஸ்டோரிலாம் நம்ம யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு சிசரியன்னு சொன்னாங்க, பட் கடைசி டைமில் எனக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய மிராக்கல் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதெல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் நம்புங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அவங்க டேவை வந்து நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு கவலை இருக்காது. ஓகே, அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டின் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி பற்றி என்ன டவுட் இருக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நிறைய ப்ரெக்னன்சி உமன் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட Akshara.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.